ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொடவாட்டுக்கால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூட்டு வலி இருக்கவங்க இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மொடவாட்டுக்கால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கும் போதே இந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எப்போல்லாம் ரசம் வைக்கணும், சூப் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னா, மொடவாட்டுக்கால் வாங்கினோன்னா நல்லா தண்ணியில் கழுவிடுங்க. ஏன்னா அதில் மண் இருக்கும். நல்லா கழுவினதுக்கப்புறமா அதில் மேலே குட்டி குட்டியாக வேர் இருக்கும்ல, அதனால் வேரும் இந்த மேலே இருக்க அந்த தோலையும் கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி தட்டில் பரவலாக போட்டு வீட்டில் ஃபேனுக்கு அடியிலே காய வச்சுக்கலாம். நிழலோட்டமாக காய வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நான் செஞ்சு 3 மாதம் கிட்ட ஆகுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ரசம் செய்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை ஒரு பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த 3 ஸ்பூன் எடுத்தது 3 பேருக்கு நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக குடிக்கலாம் ரசம். அந்த அளவுக்கு வரும். இப்போது 3 ஸ்பூனுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு டம்ளர் 200 ml இருக்கும். அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணிக்குள்ளே அந்த மொடவாட்டுக்கால் உள்ளே போகட்டும். இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு இதை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 minutes கொதிக்கட்டும். அப்போ தான் அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் அந்த தண்ணியில். இப்போது இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு முழு பூண்டு உதுத்து அதை கழுவிட்டு இதில் சேர்த்து கோர்ஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் புளிக்கு பதில் நான் குடம்புளி தான் எடுத்திருக்கேன். இது நான் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுப்பேன். எப்போயுமே எப்போல்லாம் வேணுமோ புளி போடுற இடத்துலலாம் இந்த குடம்புளி தான் நான் போட்டுப்பேன். இது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குடம்புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த 3 பேருக்கு ரசம்னு சொன்னல 600 ml தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 10 minutes ஆயிடுச்சு. அந்த மொடவாட்டுக்காலும் தண்ணியில் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அதை வடிகட்டி நம்ம இந்த புளி தண்ணியிலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் தான் எசன்ஸ் நல்லா இறங்கும். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சோம்ல மிளகு, சீரகம், பூண்டு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1 minute கலந்து விடுங்க. போதும். அதுக்கு மேலே விட்டால் கசப்பாயிடும். இதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல குடம்புளி, மொடவாட்டுக்கால் தண்ணிலாம், அதை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே மஞ்சத்தூள், நம்ம உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டோம். இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வேணால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி பேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இப்போ லைட்டாக கொதி வரும் போது ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த வாசனை அதெல்லாம் அப்படியே அந்த ரசத்துக்குள்ளவே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மொடவாட்டுக்கால் குடம்புளி மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.